சார், நம்ம தமிழ் புத்தாண்டுல தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த உங்களுக்கு வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகையில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான முன்னேற்றங்கள் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அடைக்கலம் இருக்கக்கூடிய பெண்கள் தடை கற்களை உடைத்தெறிந்து மிகப்பெரிய அற்புதங்களை படைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. பெண்களுடைய ஆசைகள் அல்லது பெண்களுக்கான நியாயமான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது. நெசவு சார்ந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தமிழ் புத்தாண்டுல தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? விசுவாவசு தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் 75 சுப முகூர்த்தங்களோடும் உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தன்மானமும் தயாள குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த உங்களுக்கு வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகையில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான முன்னேற்றங்கள் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதாவது அடைக்கலம் இருக்கக்கூடிய பெண்கள் தடை கற்களை உடைத்தெறிந்து மிகப்பெரிய அற்புதங்களை படைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. பெண்களுடைய ஆசைகள் அல்லது பெண்களுக்கான நியாயமான தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது. நெசவு சார்ந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் தொடர்ந்து கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, கௌரவ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த நெசவு தொழில் கூட பார்த்தீங்கன்னா கஷ்டமில்லாத கௌரவமான வாய்ப்புகள் அல்லது வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் சஸ்யாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சகிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கிற நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வாழக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய ராசி அதிபதி புத்தர காரகனாக இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, புத்தர பேர் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். அதே இந்த குரு பகவான் கௌரவத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கலக்கம் இல்லாத கௌரவமான வாழ்க்கையை வித்திடக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே பிள்ளைகள் வகையில் எந்த ஒரு பெற்றோராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் மீது எல்லை இல்லாத பாசம் இருக்கும். ஆனால் அந்த எல்லை இல்லாத பாசத்திற்கு மேலே தேவையில்லாத தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தொல்லைகளிலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய, தன்னுடைய பெத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழலை அருமையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெண் பிள்ளைகள் மூலமாக நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை வேணும்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆண் குழந்தை கிடைச்சால் கூட நிறைய குடும்பங்களில் அந்த ஆண் பிள்ளை வீண் பிள்ளையாக இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் மாதிரி உண்மையாலுமே ஒரு நல்லது நடக்கக்கூடிய சந்தோஷமான ஆண்டாக இருந்துகிட்டு இருக்கும். பெண் பிள்ளைகள் மூலமாக கையெழுத்து போட முடியாத, கை நாட்டு வைக்கக்கூடிய பெற்றவங்க கூட கடல் கடந்த பயணங்களை அனுபவிக்கக்கூடிய சுகமான இதமான பெருமையான ஆண்டாக அருமையாகவே அமையும். சூப்பர் சார். தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே உங்களுடைய இல்லத்தில் சமையல் செய்கிறோம் இல்லையா, அதாவது முதலாக ஒவ்வொரு நாளும் சமையல் செஞ்சதுக்கப்புறம் அந்த சாதத்தில் எச்சப்படாமல் எடுத்து காகத்துக்கு அல்லது பறவைகளுக்கு தானியம் அல்லது காகத்துக்கு சாதம் வைக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி காகத்துக்கு அல்லது மற்ற பறவைகளுக்கு சாதம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு டம்ளரில் தண்ணீர் வைக்கிறதும் மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே யாருக்கு எந்த இடத்துல எந்த ஊரில் அன்னதானம் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணீர் கொடுக்கறது மிக மிக சிறப்பு. நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானம் பண்ணும் பொழுது நம்ம சாப்பாடு வாங்கி தர்றமே தவிர்த்து இந்த தண்ணீர் தருவதற்கு மறந்துடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணீரோடு சேர்ந்து ஆகாரம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பரிகாரமாக மட்டுமில்லை, உங்களுக்கு உபகாரமாகவும் அமையும். சூப்பர் சார். பரிகாரம் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு சார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நம்ம குலதெய்வ விருட்சம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான மேன்மையை அளிக்க இருக்கு சார்? பொதுவாகவே அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில்
அதாவது எந்த மாதிரியான நேரமாக இருந்தாலும் ஒருவருக்கு தானம் பண்ணீங்கன்னு வைங்களேன், தானம் வாங்கக்கூடிய அந்த நபர் நீங்கள் நல்லா இருக்கணும், அல்லது மகராசனாக இருக்கணும், அல்லது மகராசியாக இருக்கணும், அல்லது தீர்க்காயிலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பலிதமாகும். ஆனால் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களுக்கு அந்த பெரியவர் வாழ்த்து சொல்லுவார் இல்லையா? உங்ககிட்ட உதவி வாங்கின அந்த நபர் வாழ்த்து சொல்லுவார் இல்லையா? மனசார வாழ்த்துவார் இல்லையா? அந்த மாதிரி வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து வருடம் முழுவதும் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பயன் கொடுக்கும். தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற வசனம் உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் உயிர் காக்கக்கூடிய கவசமாக இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில திதிகளில் கிடைக்கக்கூடிய வாழ்த்துக்கள் உங்களுடைய விதியையே தகர்த்தெறியும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அதிசயங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.